சந்தோஷம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமான ஒன்று. காதல் எனும் காரியத்தை கற்கும் வரை என்னதாங்க இந்த காதல்? பெத்த அம்மா அப்பா, உடன் பிறந்த சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள்னு எல்லோரையும் வாழ்க்கையில ஒரு நொடியாவது மறக்க வைக்கும் மாயமான போதையா இந்த காதல். வெள்ளையான தோலோ கருப்பான தோலுங்க, எந்த மொழி கலாச்சாரம் பாரம்பரியத்தை பின்பற்றினாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் இனி வாழ போகும் அனைத்து மனிதர்களும் இந்த காதல் என்னும் போதைக்கு வாழ்க்கையில் ஒரு நொடியிலாவது அடிமையாகத்தானே வேண்டும். இந்த ஒரு சில நிமிடங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ், அந்த அழகிய காதல் விட்டு சென்ற மறக்க முடியாத நினைவுகளை நோக்கி சென்று பார்ப்போம். நம்ம எல்லோரோட முதல் காதல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். காரணம், முதல் காதல் விழும் வரையில் என் இதயத்திற்கு துடிக்க மட்டுமே தெரிந்தது, நடிக்க தெரியவில்லை. அதனால்தான் முதல் காதல் ரொம்ப புனிதமானதா, கொஞ்சம் வேடிக்கைத்தனமானதா, கொஞ்சம் முட்டாள்தனமானதா இருந்திருக்கும். பல ஆண்டுகள் கழிச்சு நினைச்சு பார்க்கும்போது உதடோரம் ஒரு புன்னகையும் எட்டி பார்க்கலாம், இல்லை வெளியோரம் கண்ணீரும் தொட்ட பார்க்கலாம். இந்த முதல் காதலுக்கு சொந்தமான அந்த பையனோ பொண்ணோ உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இந்த நொடி இந்த தருணம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒருவேளை எங்காவது இருந்து அவங்க கூட இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, உங்க நினைவுகளை சுமந்தபடி இந்த சில நிமிடங்கள் அவங்க வாழ்ந்தாங்கன்னா, ஒருவேளை உங்க பக்கத்திலேயே கணவனா மனைவியா ஃப்ரெண்டா காதலனா காதலியா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்க? சொல்ல மறந்த வார்த்தைகள், சொல்ல மறுத்த வார்த்தைகள், சொற்களால் மறைத்த வார்த்தைகள். உங்க முதல் காதல் சந்தித்த அந்த தருணம், அந்த விழிகளை பார்க்கும்போது சிந்திய வேர்வை துளி, முதல்ல பேசின வார்த்தை, தவிர்க்க முடியாமல் கூறின ஒரு பொய், நம்மை அறியாமல் நகம் கடித்தது, கண்ணாடி பார்த்து தினம் சிரித்தது, கடைசியா அந்த புரிந்து விடித்தது, அப்பா அவளுக்கும் என்னை பிடித்தது. இப்படி அழகிய தருணங்களில் மீண்டும் தடம் பதித்தால், மீண்டும் பின்னோக்கி சென்று வாழ முடியும்னா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களை எத்தனை பேர் வருவீங்கன்னு சத்தியமா தெரியாதுங்க. ஆனால் இறைவனோடு சேர்ந்து தன் காதலை நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உன்னதமான உள்ளங்கள் நிச்சயமா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில பசங்க அதிகமா லவ் பண்றாங்க, பொண்ணுங்க கம்மியா லவ் பண்றாங்க, இந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பசங்க லவ் பண்ற அதே சீரியஸ்னஸ் டெப்த்தோட தான் பொண்ணுங்களுக்கு காதலிக்கிறாங்க. ஆனா என்ன, பசங்க அதை அதிகமா வெளிப்படுத்துறாங்க. தவிர்க்க முடியாத பல சூழ்நிலைகளால அதை வெளிப்படுத்த பொண்ணுங்களால முடியறதில்ல. அதே சமயம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த காதலை குடும்பத்துல இருந்து மறைச்சு அதை காப்பாத்துறது பெண்கள் தான் நிச்சயமா மறந்துடக்கூடாதுங்க. இந்த நொடி உங்க காதலுக்கு உரித்தான அந்த பையனோ பொண்ணோ செய்த தவறெல்லாம் மறந்து அவர் உங்களுக்காக செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு பார்த்து அவங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சு வாழ்த்துவேன். இதெல்லாம் ஏதோ சொல்லணும்னு